வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பின் இயேசுவின் திரு இருதயத்தில் ஒன்றிணைந்த என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ஒரு தீவிரமான விசுவாச சாட்சியாகும். நம்மை போலவே தவறு செய்தும் இயேசுவின் இருதயத்தை நம்பியவராக வாழ்ந்த புனித பேதுருவின் அன்பு பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்று நாம் வணங்கும் வணக்கத்தினூடாக நம்மையும் பேதுருவை போல இயேசுவின் திரு இருதயத்தின் பக்கத்தில் வலுவாக நிற்க வைக்கிற ஒரு அழைப்பு நம்மை நோக்கி அழைக்கின்றது. ஏனெனில் இயேசுவின் திரு இருதயம் என்பது ஒரு வற்றாத கருணையில் பாயுமாறு. அந்த கருணையின் ஆற்றில் மூழ்கிய புனித பேதுரு ஒரு முடிவற்ற அன்பின் பாதையில் கால் வைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தியான சிந்தனை புனித பேதுருவின் அன்பும் திரு இருதயத்துடன் உள்ள தொடர்பும். புனித பேதுரு ஒரு சாதாரண மீனவன், ஆனால் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்மை சீடன். அவர் வலிமையானவர், உற்சாகம் நிறைந்தவர், ஆனால் மனிதமான பலவீனங்களும் கொண்டவர். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்துவிட்டு தன் பிழையை உணர்ந்து கதறி அழுதபோது அவருடைய இதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது ஒரு பரிசுத்தமான மனமாற்றம். அந்த மாற்றம் புனித பேதுருவின் உள்ளத்தை இயேசுவின் திரு இருதயத்துடன் இணைத்தது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பேதுருவை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார். 3 முறை கேட்கிறார், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா? பேதுரு பதிலளிக்கிறார், ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்று. இது வெறும் உரையாடல் அல்ல, இது இயேசுவின் திரு இருதயத்துக்கு உள் நுழைவதற்கான அன்பின் சத்தியம். அந்த கருணையின் நேரத்தில் பேதுரு அன்பின் மேடையில் உயர்த்தப்பட்டார். இயேசுவின் ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது திரு இருதயத்தின் பணி. பேதுருவின் அன்பு ஒரு இடைவெளிக்கு பின் பிறந்த நேர்மையான பசியுள்ள பாசம். இவர் ஆழமான தவறுகளுக்கு பிறகும் இயேசுவின் திரு இருதயத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அதுதான் இயேசுவின் திரு இருதயத்தின் அற்புதம், பாவங்களை துடைத்து புனிதராக்கும் அன்பு. அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டியது, ஒன்றாவது, கருணை உணர்வை மட்டும் புனிதம் என எண்ணாதீர்கள். உண்மையான புனிதம் என்பது கருணையை நம்பி மீண்டும் கடவுளிடம் திரும்பி செல்லும் மனநிலையே. மனமாற்றம் இல்லாத கருணை அனுபவம் வெளியில் நின்று ஒளியை பார்த்து மகிழ்வது மாதிரி மட்டுமே. இரண்டாவது, நம் பிழைகள் நம்மை இயேசுவின் இதயத்தில் இருந்து விலக்குவதில்லை. ஒவ்வொரு தவறிலும் கூட திரும்ப வந்து உண்மையுடன் முறையிடும் உள்ளத்திற்கு இயேசுவின் இதயம் மூடியதில்லை. உண்மையான மனமாற்றமே நம்மை திரு இருதயத்தின் பாதையில் நடத்தும். மூன்றாவது, பேதுரு போல நாமும் இயேசுவை மறுதலித்து விட்டாலும் நம்மிடம் இருந்த அன்பை மீண்டும் காண இயேசு காத்திருக்கிறார். உம்மிடம் எனக்கு அன்பு உண்டு என்று நம்மால் முழு மனதுடன் சொல்லும் நாளை அவர் எப்போதும் எதிர்பார்க்கிறார். தீராத பொறுமையுடன், தீர்மானமான அன்புடன். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவர்கள் உணவு அருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே,
நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். நீ இளைஞனாக இருந்தபோது நீ இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். ஆனால் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என்று கூறினார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் அவரிடம், என்னை பின்தொடர் என்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தைகள் இயேசுவின் திரு இருதயத்தின் ஆழமான அழைப்பை காட்டுகிறது. அவரது அன்புக்குள் நம்மை மீட்டு கொண்டு நம்மை மறுபடியும் பணி செய்ய அழைக்கும் ஒரு பாச அழைப்பு. இயேசு பேதுருவிடம் 3 முறை கேட்கிறார். ஏனெனில் பேதுரு 3 முறை மறுதலிக்கப் போகிறார். அதை போல நம் வாழ்வில் நாம் இயேசுவை மறுதலித்த அனுபவங்கள் இருந்தாலும் அவர் திரும்ப திரும்ப நம்மை வலியுறுத்தி அன்பால் அழைக்கின்றார். இயேசுவின் திரு இருதயம் வெறும் அன்பு இருக்கிறதா என கேட்பதல்ல, அந்த அன்பு செயலாக்கப்படும் நிலைக்கு வருகிறதா என்பதை நிரூபிப்பது ஆகும். ஜெபம். கருணைமிகு இயேசுவே, உமது திரு இருதயத்தில் இருந்து சிந்தும் அந்த முடிவற்ற அன்பு எங்களை எந்நாளும் ஆட்கொள்கிறது. புனித பேதுருவின் வாழ்வில் நீர் காட்டிய நீதி, இரக்கம் அனைத்தும் எங்களுக்கும் தேவையானவை. அவர் மும்முறை மறுதலித்த போதும் உமது திரு இருதயம் அவரை மறுத்தது இல்லை. அந்த அன்பு எங்களுக்கும் தேவை. நாங்கள் ஏமாற்றிய தருணங்களில், வாழ்க்கையின் குழப்பங்களில், பரிசுத்த வாழ்வில் கவிழ்ந்த தருணங்களில் உமது இதயத்தின் ஒளியால் எங்களை மீட்டெடுக்க வேண்டுகிறோம். அணைத்துக் கொள்ளும் உமது கரங்களை அனுபவிக்க, மன்னிக்கப்படும் அந்த பரிசுத்த நிலையை புனித பேதுரு போல நாங்களும் உணரட்டும். அவரை போல நாங்களும் உம்மிடம் சொல்கின்றோம், ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு, என் பிழைகளை நீர் அறிவீரே. இயேசுவே, உமது திரு இருதயத்தின் மீது அன்பு வைத்த புனித பேதுருவை போல நாங்களும் உம்மீது நம்பிக்கையுடன் இதயத்தை கொடுக்கின்றோம். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்குமான அமைதிக்காக, நோயுற்றவர்களுக்கு ஆறுதல், குணம், வேலை தேடி பரிதவிக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், திருமணத்தில் தாமதம் உள்ளவர்களுக்கு வாழ்வில் இணை, நிதி சுமைகளில் சிக்கி இருப்பவர்களுக்கு நிவாரணம், குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் கல்விக்குமான வழிகாட்டுதல், நாட்டுக்கு நன்மை, சமாதானம், பாதுகாப்பு, இருளிலும்
ஒளியை தேடும் ஆன்மாக்களுக்கு புதிய ஒளி. இவை அனைத்தையும் உமது திரு இருதயத்தின் திருக்கரங்களில் ஒப்புவிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பார்த்தது புனித பேதுரு எப்படி இயேசுவின் திரு இருதயத்துடன் இணைந்தார் என்பதை பற்றியது. அவர் போல நாமும் நம் பிழைகளுக்கு பிறகு திரும்பி வந்து இயேசுவின் இதயத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும். அன்பின் மூலமே தலைமை வந்தது. அன்பின் மூலமே பணிவு வந்தது. அந்த அன்பு நம்மையும் வலிமையாக்கட்டும். இன்றைய 29ஆம் நாளின் வணக்கத்தில் இயேசுவின் திரு இருதயத்தில் புதிதாக ஒளிரட்டும் நம்முடைய உள்ளம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்.
எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 29ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயத்தின் மட்டில் புனித ராயப்பர் வைத்த அன்பு. பெரிய அப்போஸ்தலராகிய புனித ராயப்பர் திவ்ய இரட்சகருடைய இருதயத்தின் பேரில் வைத்த அன்பாலும் ஆண்டவர் விஷயமாய் அவர் காண்பித்த தாராள குணத்தாலும் பிரமாணிக்கத்தாலும் சகலருக்கும் மாதிரிகையாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாதர் புனித ராயப்பரை தமது ஊழியத்துக்கு கூப்பிட்டதும் அவர் சகலத்தையும் விட்டு உடனே பிரமாணிக்கமுள்ள சீடனாக பின்பற்றுகிறார். பின்பற்றின முதல் நிமிஷம் துவக்கி திவ்ய இயேசுவின் பேரில் அவர் வைத்த விசுவாச வணக்க பற்றுதலால் மற்ற சீடர்கள் எல்லோரையும் விட மேலானவராய் விளங்கினார். தம்மை பற்றி மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அப்போஸ்தலர்களை விசாரித்த பிற்பாடு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அவர்களை கேட்கையில் புனித ராயப்பர் மற்றவர்கள் பேரால் வெகு துடுக்காய் சுயஞ்சீவியரான சர்வேஸ்வரனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாய் நீர் இருக்கிறீர் என்கிற விசுவாச பிரகடனம் செய்தார். இறுதி உணவிற்கு பிறகு திவ்ய இரட்சகர் அப்போஸ்தலர்களுடைய பாதங்களை கழுவ முழந்தாளில் இருக்கும்போது புனித ராயப்பர் தமது திவ்ய குருவின் மட்டில் எந்த அளவு விசுவாசமும் வணக்கமும் உடையவராயிருந்தார் என்றால், தேவ மகத்துவம் நிறைய பெற்ற தெய்வம் தம் பதவியை மறந்து பாவியாகிய தன் பாதத்தை கழுவ வந்ததை கண்டு புனித ராயப்பர் கூச்சப்பட்டு, இந்த தாழ்ச்சி முயற்சியை நீர் செய்யக்கூடாதென்று உறுதியோடு தடுத்தார். ஆகிலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தடை செய்தால் அவருடைய அன்பை இழந்து போக நேரிடும் என்னும் பயத்தால் மாத்திரம் சம்மதித்தார். கெத்சமனி தோட்டத்தில் துரோகியான யூதாஸ் என்பவன் அழைத்து வந்த ஜனத்திரள் நமது ஆண்டவரை பிடிக்க தங்கள் பாவ அக்கிரமம் நிறைந்த கரங்களை நீட்டி விரைந்து வரும்போது புனித ராயப்பர் தன் திவ்ய குருவை காப்பாற்றும்படி தன் வாளை உபயோகிக்க உத்தரவு கேட்கிறார். ஆண்டவர் மறுமொழி சொல்வதற்குள் முன்பாகவே மால்கூஸ் என்பவன் காதை வெட்டுகிறார். எல்லா சமயத்திலும் புனித ராயப்பர் தன் அன்பின் முதல் ஏவுதலுக்கு உடனே கீழ்ப்படிவார். தன் திவ்ய எஜமானை காப்பாற்றி மகிமைப்படுத்துவதில் எப்போதும் முதன்மையானவர் அவரே. புனித ராயப்பர் நமது ஆண்டவர் மட்டில் எந்த அளவு அன்புடையவர் என்றால், தான் எப்போதாகிலும் தன் திவ்ய குருவுக்கு பிரமாணிக்கம் தவறி நடக்க கூடும் என்கிற நினைவு முதலாய் தன்னிடம் ஆகாதென்று எண்ணினார். பூங்கா வனத்துக்கு போகிற வழியில் திவ்ய இயேசு தமக்கு சாவு வரப்போகிறதென்றும் அப்போஸ்தலர்கள் தம்மை விட்டு பிரிந்து தம்மை மறுதலிப்பார்கள் என்றும் அறிவிக்கும் போது புனித ராயப்பர், ஆண்டவரே, யாவரும் உம்மை மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலியேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் பிரதியுத்தாரமாக, இன்று இரவில் சேவல் கூவும் முன் நீ எம்மை 3 தரம் மறுதலிப்பாய் என்றார். ஆனால் புனித ராயப்பர், நான் உம்மோடு சாகிறதாயிருந்தாலும் உம்மை மறுதலியேன் என்று தடுத்து சொன்னார். திவ்ய இயேசு இரக்கமும் உருக்கமுமான சிநேகம் நிறைந்த தமது கண்களால் புனித ராயப்பரை நோக்குகிறார். அந்த அப்போஸ்தலர் மனம் இளகி தன் திவ்ய குருவின் வார்த்தைகளை நினைக்கிறார். உடனே வெளியே போய் கண்ணீர் சொரிந்து தேம்பி தேம்பி அழுகிறார். அது முதல் புனித ராயப்பர் அப்போஸ்தலர்கள் கூட்டத்தில் மிகுந்த தாழ்ச்சியாலும் மேலான நன்றி அறிதலாலும் தனக்கு இம்மாத்திரம் இரக்கம் காண்பித்த இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் உருக்கமான அன்பால் விளங்கினார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சேவல் கூவும்போது தன் பாவத்தை நினைத்து எவ்வளவு கண்ணீர் சிந்தி அழுதார் என்றால், அவருடைய கன்னங்கள் இரண்டிலும் சிறு வரி சுவடுகள் காணப்பட்டனவென்றும் சொல்லி வருகிறார்கள்.
புனித ராயப்பர் மனம் திரும்பின பிற்பாடு இயேசுவின் திரு இருதயமானது அவருக்கு உருக்கமான பட்சத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் அவரை ஒருபோதும் அவர் பாவ நிமித்தம் கண்டித்தவர் அல்ல. அவருடைய பிரதான அப்போஸ்தலராகவும் திருச்சபைக்கு தலைவராகவும் இவ்வுலகத்தில் தம்முடைய உன்னத தலைவராகவும் அவரை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த உதவி உபகாரங்களுக்கெல்லாம் புனித ராயப்பருடைய இருதயத்தில் தனக்கு எவ்வளவு இரக்கமும் பட்சமும் காண்பித்த திவ்ய இரட்சகர் பேரில் சிநேக பற்றுதலையும் நன்றி அறிதலையும் மட்டற்ற தாழ்ச்சியையும் உண்டு பண்ணினது. புனித ராயப்பரை போல் அல்ல, நாம் அவரை விட இன்னும் அதிகமாய் சர்வேஸ்வரனுக்கு துரோகம் செய்திருக்கிறோம். என்றாலும் நம்மையும் திவ்ய இயேசு வெகு இரக்கத்தோடு கண்ணோக்கி தமது திரு கரங்களை விரித்து திரு இருதயத்தையும் திறந்து காட்டுகிறார். யதார்த்தமாய் மன்னிப்பு கேட்போமேயாகில் நமது சகல பாவங்களையும் மறந்து தமது ஏராளமான வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமது பேரில் பொழிந்தருள்வார். ஆதலால் புனித ராயப்பர் பாவனையாக இனி ஒருபோதும் மனம் பொருந்தி எந்த பாவத்தையும் செய்கிறதில்லை என்று பிரதிக்கினை செய்து நமது ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் அன்புக்கும் நம்மை முழுதும் கையளித்து நமது கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி பிறர் ஆத்துமங்களையும் ரட்சித்து இவ்வகையாய் இயேசுவின் திரு இருதயத்துக்கு நமது அன்பையும் நன்றியறிதலையும் காண்பிப்போமாக. வரலாறு. புனித ராயப்பர் திவ்ய இயேசுவோடு ஜீவித்த 3 வருட காலங்களில் அவர் ஆண்டவரிடமாய் கண்ட கணக்கற்ற பிறர் அன்பு செயல்களில் சிலவற்றை திருச்சபையின் துவக்கத்தில் இருந்தே கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி காட்டுவார். அவைகளில் ஒன்றை மட்டும் இங்கு புனித ராயப்பர் சொன்னது போல சொல்லி காட்டுவோம். நாங்கள் ஓர் நாள் சாயந்திரம் திவ்ய இரட்சகரோடு பெத்தானியா ஊருக்கு போய் மரிய மதலேனாள் வீட்டில் தங்க வேண்டி இருந்தது. அக்காலம் வெகு குளிர்காலம். இரவில் எல்லோரும் அயர்ந்து நித்திரை போகும்போது திவ்ய இயேசு அவர்களுடைய படுக்கையின் கீழ் வந்து கம்பளியால் அவர்களுடைய கால்களை மூடினார். ஆண்டவர் என் பக்கம் வந்ததும் என் இருதய உணர்ச்சியை கொஞ்சமும் நான் அடக்க மாட்டாமல் கண்ணீர் சிந்தி அழுதேன். திவ்ய இரட்சகர் என்னை பட்சத்தோடு நோக்கி, ராயப்பா, நீ பார்த்ததை ஒருபோதும் வெளியிடாதே என்றார். என் திவ்ய குருவின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து அப்போஸ்தலர்களிடம் இதை பற்றி நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இப்போது மோட்சத்துக்கு போய்விட்டபடியால் இதை நான் வெளியிடாமல் இருக்க எனக்கு கட்டாயமில்லை. நமது திவ்ய இரட்சகருடைய திரு இருதயத்தின் அளவில்லாத அன்பும் நட்பும் எவ்வளவு என்று உலகம் அறியும் பொருட்டு நான் இதை வெளியிடுகிறேன் என்றார். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே,
எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயங்களில் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தில் நின்று அல்லாமல் வேறே யாரிடத்து நின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேனல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீரல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேனல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து
எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமேயன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்களென ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக.
உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைந்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்களின் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடனும் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.